நான் உங்கள் ஹேமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். மதியம் லஞ்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கிச்சன் ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? லஞ்சு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன், அதனால தாங்க கிச்சன் இப்படி இருக்குது. சரி கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணணும். இப்போ அதான் பண்ண போகிறேன். நான் எப்போவுமே சமையல் பண்ணும்போது ஏதாவது பொருள் எடுத்தேன்னா அங்கேயே வச்சுருவேங்க. ஷூட் பண்ணினே இருந்ததால் எதுவும் எடுத்து வைக்கல. வீடியோ எதனா ஷேக் ஆக போகுதுன்னு அதனால் சொல்லி நான் எல்லா பொருளும் அங்கேயே வச்சுருந்தேன். இப்போ தான் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணேன். கேஸ் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிட்டேன். நேற்று தான் கழுவி விட்டுருந்தேன். சரி லைட்டாக தான் டஸ்ட்டெல்லாம் இருந்து அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி க்ளீன் பண்ணலான்னு தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம எப்போவுமே கிச்சனில் சமையல் பண்ணி முடிச்சுட்டு கையோடு நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டா நமக்கு எப்போவும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குங்க. இருக்கிறதுலேயே நமக்கு இந்த கிச்சனில் தாங்க அதிகமாக இருக்கும் வேலை. மற்ற எல்லா வேலையுமே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ பெரிய வேலையே தெரியாது நமக்கு. உமன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. தினமும் காலையில் எழுந்து நமக்கு 1000 வேலை இருந்தாலும் ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப் பார்க்குறோம், நியூஸ் பார்க்குறோம். ஆனால் ஒரு 2 நிமிஷம் ஃபோனை தள்ளி வச்சுருங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இன்றைக்கி நான் நிம்மதியாக இருப்பேன், மனசுக்குள்ளே நான் நிம்மதியாக இருப்பேன்னு ஒரு தடவை சொல்லிக்கோங்க. நம்ம என்ன தான் ஓடினாலும் மனசு அமைதியாக இல்லைன்னா எதுவுமே நல்லதாக நடக்காதுங்க. அதனால் முதல்ல உங்கள் மனசை பார்த்துக்கோங்க. நீங்கள் தெம்பாக இருந்தால் தான் உங்கள் குடும்ப வேலையை எல்லாமே தெம்பாக இருக்கும். அவ்வளோதாங்க சொல்ல வந்தேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எனக்கு வேலையிலே இந்த பிடிக்காத வேலை இந்த சாமான் தேய்க்கிறதும் இந்த துணி மடிக்கிறது தாங்க. அது செய்கிறது இல்லாமல் அது இடத்துல வர எடுத்து வைக்கணுங்க பாருங்கள். அதுதாங்க இருக்கிறதுலே பெரிய கடுப்பாக இருக்குது. கிச்சனில் இந்த ஸ்டிக்கு தண்ணி நல்லா வழிச்சு விட்றதுக்கு நல்லா இருக்குதுங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நல்லா சீக்கிரமாக ட்ரை ஆகுது. நம்ம பாத்திரம் எதாவது வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி சின்ன ஒரு விஷயங்க. நம்மளை எப்போவுமே அழகாக வச்சுக்கணுங்க. நம்ம வீட்டிலையே இருக்கோம், எந்த வேலையும் செய்கிறதில்ல அந்த மாதிரி நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் இருந்து வேலை செய்கிறது தாங்க ரொம்ப அதிகமே. அதனால் நம்மளை எப்பவும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு இருக்கலாம். நான் புடவெல்லாம் கட்டிக்கின்னு நகைலாம் போட்டுக்கின்னு அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்ல. நம்ம எப்பவும் பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறேன். பாத்திரம்லாம் கழுவிட்டேங்க. சரி சிங்கையும் தேய்ச்சி கழுவலான்னு கழுவினேன். எப்போவுமே நம்ம பாத்திரம் கழுவிட்ட பிறகு சிங்கையும் தேய்ச்சி கழுவிட்டா நமக்கு அந்த பேட் ஸ்மெல் வராதுங்க. சரி வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டாயிடுச்சின்னு சரி டீ போட்டு குடிக்கலான்னு எடுத்தேங்க. டைம் இருக்கும்போது நம்மளும் சின்ன சின்ன வேலை செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த பருப்பெல்லாம் காலி ஆகிட்டு இருந்து அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுங்க. நமக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சிட்டோம்னா நமக்கு காலையில் சமைக்கும் போது எந்த டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். இந்த மாதிரி கேப்பில் இதெல்லாம் பண்ணிடலாம். நாளைக்கு வியாழக்கிழமை இன்னும் நம்ம ரொம்ப அதிகமாக பிஸியாக இருப்போம். நாளைக்கு தான் நமக்கு வேலையே இருக்குது. பூஜை சமைக்கிறது, வீடு துடைக்கிறது இதெல்லாம் வேலை இருக்குது. நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிற நாள் அன்றைக்கி தான். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சேனலை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வேறு எந்த மாதிரி வீடியோ போடலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னலாக பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். காலியானதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேங்க. சரி டீ வச்சுருந்தேன், அது அப்படியே சூடாகிட்டே இருக்குது. சரி கையோட வீடையும் பெருக்கிட்டு நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்கலான்னு போட்டுருந்தேன். நமக்கு ரிலாக்ஸாக இருக்கணும் எப்போ இருக்கணும் நம்ம ஃபுல்லாக கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அதை பார்த்த போது தான் நமக்கு ரிலாக்ஸேஷனே வரும். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சமைச்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுவீங்களா இல்லை ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.